கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு ஒரு வாஞ்சை, ஆசை, விருப்பம்? ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையுள்ள வார்த்தை உங்களை நிச்சயமாய் பலப்படுத்தும். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்றில்லாமல் கிறிஸ்து இயேசுவினால். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலையிலே உடைய வார்த்தை சத்திய வசனங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை ஆனந்த தைலத்தினால் நிரப்பி பல பகுதிகளிலே விடுதலையை ஜனங்களுக்குள்ளே உண்டாக்கி கிறிஸ்து இயேசுவுக்கு நேராய் உந்தி தள்ள பரலோகத்தின் மன்னா ஜனங்களை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், போஷிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை என்னோடு கூட இருப்பதாக மகிமையான காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 3:12 கிறிஸ்து இயேசுவினால் வாசிங்க. பிலிப்பியர் 3:12 சத்தம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி எப்படி தொடர்கிறேன்? I continue to desire. ஆசையாய் நான் என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை, கிறிஸ்துவுக்கு தூரமாய் இருந்தவரை, கிறிஸ்துவ சபையை உபத்திரவப்படுத்தினவரை, கிறிஸ்துவ ஜனங்களை அடித்து துன்பப்படுத்தினதான இந்த பவுலை ஒரு மத்தியான வேளையில தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில ஆண்டவராய் இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்தார். பவுல் சந்திக்கப்பட்ட விதம் அப்படித்தான். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிற்காலத்திலே கர்த்தருக்காக அவர் எழும்பி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய செல்வந்தருடைய வீட்டில் இருக்கிறதான பிறந்த பையன். ஒரு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர். ஒரு நல்ல பின்னணியம், வாழ்க்கையில ஒரு நல்ல பின்னணியம் அவருக்கு உண்டு. அது மாத்திரம் இல்ல, அவர் நல்ல படித்த ஒரு தேவ மனுஷன், நல்ல படித்த ஒரு மனுஷன். டபுள் PhD பண்ணவர், 2 டாக்டரேட் பண்ணவர். அந்த நாட்களிலே கமாலியின் பாதத்திலே அவர் படிச்ச மனுஷன். ஒரு நல்ல குடும்ப பின்னணி, ஒரு நல்ல அந்தஸ்துள்ள மனுஷன், ஒரு நல்ல படித்த மனுஷன். இவர் கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கர்த்தருடைய சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களை துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தி அலைந்து கொண்டிருந்ததான அவரை ஆண்டவராகிய தேவன் அவரை பிடித்தார், அவரை அபிஷேகித்தார், அவரை ரட்சித்தார். பின்னாட்களில் கர்த்தர் அவரை ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் கிறிஸ்து இயேசுவினால். கவனிங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் என்ற வார்த்தையில இங்கிலீஷ் பைபிள்ல டிசைர், நான் ஆசையாய் தொடர்கிறேன். என் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார்? என் ஆண்டவர் என்னை எதற்காக பிடித்தெடுத்தார்? என் ஆண்டவர் எதற்காக என்னை கர்த்தருடைய பிள்ளையாய், கிறிஸ்துவ பிள்ளையாய் என்னை மாற்றும்படி கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே, இந்த தெய்வ மக்களுடைய சமூகத்திலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்கு காரணம் என்ன? நான் இன்றைக்கு கிறிஸ்துவனாய் வாழ்வது மேட்டர் அல்ல. நான் இன்னைக்கு கிறிஸ்துவனாய் இருப்பதற்கு எனக்குள்ள இருக்கிறதான நோக்கங்கள் என்ன? ஆண்டவர் என்னை எதற்காய் அழைத்தாரோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி இன்னைக்கு நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிலிப்பியர் சபைக்கு இந்த பவுல் சொல்லுகிற வார்த்தை, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி எப்போதும் நான் என்ன செய்கிறேன்? ஆசையாக, வாஞ்சையாக, விருப்பம் உள்ளவனாக நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய மெசேஜ், என் வாஞ்சையும் என் விருப்பமும். இன்றைக்கு என்னுடைய மெசேஜ்,
என் வாஞ்சையும் என் விருப்பம். உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய வாஞ்சையும் எதுவா இருக்கிறது? உங்க வாஞ்சையும் உங்க விருப்பமும் யாரா இருக்க வேண்டும்? உங்க வாஞ்சையும் உங்கள் விருப்பமும் எதன் மேல் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின் அடிப்படையில இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. சங்கீதம் 42:1 வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து என்ன செய்கிறது? கதறுகிறது. என் ஆத்துமா. ஆரோன் உட்காரணும். சின்ன பிள்ளைங்க யாரும் எதிர்க்க கூடாது, மெய்ய உட்கார்ந்து. சரியா? என் ஆத்துமா. யாருடைய ஆத்துமா? என் ஆத்துமா தேவனையே நோக்கி வாஞ்சித்து என்ன செய்கிறது? எப்படி? மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. சொல்லுகிறது யார் தெரியுமா? சொல்லுகிறது யார் தெரியுமா? ஒரு தேசத்தினுடைய ராஜா. வேலை இல்லாத வெட்டி இல்ல, புறம்போக்கல்ல, ஊர் சுத்துகிறவன் அல்ல, சும்மா இருக்கிறவன் அல்ல. இதில் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒரு தேசத்தினுடைய ராஜா. பல பணிகள் உள்ளது, பல அர்ப்பணிப்புகள் உள்ளது. தேசத்தின் ஜனங்கள் பலத்த ஆளுகையிலே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறதான தாவீது சொல்லுகிறார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் என்னை எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி வாஞ்சையா என்ன செய்கிறேன்? தொடர்கிறேன். தேவ பிள்ளையே, தாவீதா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஆண்டவர் பிடித்தது ஆண்டவராய் இயேசுவை பின்பற்றுவதற்கு, அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய ஏக்கத்தை தீர்ப்பதற்கு, அவருடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு. அதனாலதான் ஒரு பக்தன் இப்படி பாடுகிறார், I have desire, I follow Jesus. I have desire, I follow Jesus. என் விருப்பமும் என் வாஞ்சையும் இயேசுவை பின்பற்றுவது. என் விருப்பமும் என் வாஞ்சையும் இயேசுவை பின்பற்றுவது. அப்போ ஒரு தேவ மனிதனுடைய ஜெபம் என்ன? என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து என்ன செய்கிறது? கதறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வாஞ்சையும் நம் விருப்பம் எல்லாம் இன்றைக்கு இந்த 2020 இந்த 10வது மாதத்துல இந்த முதல் ஆராதனையில மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க வாஞ்சையும் உங்க விருப்பமும் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒருவனுக்கு தேவன் பேரில் அவனுக்கு வாஞ்சை இருக்குமானால் அவன் வாழ்க்கை வளமாகும். தேவன் பேர்ல யாருக்கு வாஞ்சை இருக்குதோ அவங்க வாழ்க்கை நிச்சயமாய் பலப்படுத்தப்படும். கர்த்தரிடத்தில் ஒருவன் வாஞ்சையா இருந்தால் தேவன் அவருக்கு கொடுக்கும் மேன்மைகள் ரொம்ப பெருசு. ஒருத்தருக்கு சொல்றார் ஒரு ஆன்சர், கர்த்தரிடத்தில் ஒருவனுக்கு வாஞ்சை இருக்குமானால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கும் வெகுமதிகள் மேன்மைகள் ரொம்ப பெருசு. இன்னைக்கு நீங்க உலகத்தின் மேல, உலகத்தின் காரியங்கள் மேல பல விதங்களிலே உங்கள் வாஞ்சை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்குள்ள உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? உலகத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையை காட்டிலும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் மேல எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது? இன்னைக்கு கர்த்தரிடத்துல நீங்கள் வாஞ்சையாய் நீங்கள் இந்த காலையில வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பல நன்மைகளை நான் கொடுத்து அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். பல நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வேலைகள் இருந்திருக்கும், சொந்தக்காரங்க போன் போட்டிருப்பாங்க, என்னென்னமோ காரியங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகம் போதுன்னு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே, இந்த வாஞ்சையை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறதே. இன்றைக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறப்பா. இந்த 10வது மாதம் உனக்கு ஒரு புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்க நிச்சயம் அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாஞ்சையும் உங்கள் விருப்பமும் ஜீசஸா இருந்தா, உங்க வாஞ்சையும் உங்கள் விருப்பமும் இயேசுவா இருந்தால் ஏராளமான நன்மைகளை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வீர்கள்? பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க சொல்லணும், ஐ ஹாவ் டிசைர். என்னுடைய விருப்பம் எல்லாம் யாருதான்? இயேசு. என்னுடைய விருப்பம் எல்லாம் யாருதான்? இயேசு. என் விருப்பம் பணம் அல்ல, என் விருப்பம் சம்பாத்தியம் அல்ல, என் விருப்பம் இயேசு. ஆமா, ஒரு வீடு கட்டணும், 2 வீடு கட்டணும், 2 வீடு கட்டணும், 3 வீடு கட்டணும். இதுலதான் வாஞ்சை நமக்கு இருக்குது.
இதை பிடிச்சிருமா, அதை பிடிச்சிருமா, அப்படி பண்ணிருமா, இப்படி பண்ணிருமா, இதுலதான் வாஞ்சை என்ன செய்யுது இருக்கு. சிலருக்கு சினிமா மேல வாஞ்ச, சிலருக்கு சினிமா பாட்டு மேல வாஞ்ச, சிலருக்கு சீரியல் மேல வாஞ்ச, சிலருக்கு உலகத்தின் மேல வாஞ்ச, சிலருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறது வாஞ்ச. அவனால பேசாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சொல்லுங்க, நிறைய பேருக்கு நிறைய வாஞ்ச என்ன செய்யுது இருக்கிறது. வாலிபர்களுக்கு வாஞ்ச 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 புரிஞ்சுப்பீங்கள சோத்திரம். ஆமா, இப்படி பல வாஞ்சைகள் உலகத்துல என்ன செய்யுது இருக்குது. ஆனா தேவ பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் இயேசுதான் வாஞ்ச, இயேசுதான் விருப்பம். அவர் இல்லாம நான் இல்லாம அவரே கிடையாது. இந்த வாழ்க்கை உங்களுக்குள்ள வந்துடும்னா தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற வெகுமதிகள் பெருசு, ரொம்ப பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் என் வாஞ்சையும் என் விருப்பமும், ஒரு 7 குறிப்பை வெகு சீக்கிரமா நம்ம பார்க்க போகிறோம். தேவனிடத்தில் உண்டாகும் வாஞ்சை, தேவனுக்குள் உண்டாகும் வாஞ்சையினால் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? நீங்க ரொம்ப தெளிவா பாருங்க. தேவனுக்குள் இல்ல தேவன் மேல் எனக்கு இருக்கும் வாஞ்சையினால் ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது குறிப்பு, உன்னத பாட்டின் புத்தகம் 2:3 வாசிக்கும்படி கேட்கிறேன். உன்னத பாட்டு 2:3. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே என் குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாருங்க. காட்டு மரங்களுக்குள்ளே. மாஸ்டர் உன்னத பாட்டு எங்க இருக்கு தெரியல மாஸ்டர், இப்பதான் தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னத பாட்டு 3:2-3 வாசிங்க. 2வது அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையால் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. காட்டு மரங்கள் இருக்கிறது பிரதர். ஆனா கிச்சிலி மரம், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள் ட்ரீ, இங்கிலீஷ்ல ஆப்பிள் ட்ரீ. அப்ப காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே என் நேசர் குமாரருக்குள்ள இருக்கிறார். அந்த நேசர், என் நேசருடைய நிழலிலே நான் வாஞ்சையா என்ன செய்கிறேன், உட்காருகிறேன். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என் நேசருடைய நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். எத்தனை பேர் ஆப்பிள் மரத்தை பார்த்திருக்கிறீங்க? ஆப்பிள் மரத்தை பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அந்த அம்மா பாத்திருக்கு. அது காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இந்த அம்மா அங்கதான் இருந்தீங்க. உண்மைதான் சொல்லு, பாம்பே பக்கத்துல அது நிறைய போயிருக்காங்க அவங்க, அதனாலதான் சொல்றாங்க. நம்ம கிண்டலுக்கு சொல்றேன் நினைச்சிட, சீரியஸா நான் சொல்றேன். ஆமா, நம்ம சாதாரணமா நம்ம பாத்தீங்கன்னா, சாதாரண ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களை ரொம்ப அற்பமா நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஒண்ணுமே பேச தெரியாத மாதிரி இருக்கானா அவனுக்கு ஒண்ணுமே பேச தெரியலன்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? அப்ப காட்டு மரங்களுக்கு கிச்சிலி மரம் எப்படி இருக்கும்? அது ஒரு நிழல் கொடை மாதிரி இருக்கும். சரியா? அது நம்ம கை வச்சு பறிக்கிற அளவுக்கு அதனுடைய கனி என்ன செய்யும், இருக்கும். அத போலதான் என் நேசர் குமாரருக்குள்ளே, என் நேசர் அந்த திரளான மரங்களின் நடுவிலே அந்த கிச்சிலி மரத்து போல. இந்த உலகத்துல எத்தனையோ நேசர் இருக்கிறாங்கய்யா, ஆனால் என் ஆசை குகந்தவர் என் நேசர் ஆண்டவராக இயேசு, அவருடைய நிழலிலே உட்கார்வேனானால் அன்றைக்கு என் வாழ்க்கை இனிமையாக ஆசீர்வாதமாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனத்திற்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மதுரமாய் மாறும். நன்மை உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், கிருபைகள் பெருகும், தேவைகள் சந்திக்கப்படும். இந்த சகோதரி இதில் இருக்கிறதான காரியத்தை சொல்லுகிறாங்க. என் நேசரின் நிழலிலே நான் என்ன செய்கிறேன். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும், ஒரு காதலனுக்கும் ஒரு காதலிக்கும், இப்படி சொல்றேன், சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உரையாடல் தான் இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகம். ஒரு மணவாளனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும், கிறிஸ்துவுக்கும் சபைக்கும். அப்படியானால் தேவ சபையே
கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய ஆசையும் விருப்பமும் எதுவா இருக்குமானால் என் ஆண்டவருடைய நிழலிலே, என் சர்வ வல்லவருடைய நிழலிலே, என் குமாரனாகிய கிறிஸ்துவின் சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே நான் அமர்கிறவனா இருக்க எனக்கு வாஞ்சை இருக்கணும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன வாஞ்சைனா, இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய வார்த்தையை கேட்கணும், இயேசுடைய சமூகத்திலே அமரணும், அவருடைய பிரசன்னத்திலே அமரணும். ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தாங்க. ஒரு அம்மா பேரு மார்த்தாள், இன்னொரு அம்மா பேரு மரியாள். அப்ப இயேசு அந்த வீட்டிற்கு போகிறார். அப்பொழுது அந்த மரியாள் என்கிறதான அந்த சகோதரி இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்தாங்க. இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்தாங்க. ஆனா மார்த்தாலோ உள்ள போய் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? நான் இங்க ரொம்ப வருத்தப்பட்டு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். மரியாதோ அவங்க வந்து உட்கார்ந்து சும்மா உங்க பாதத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். மரியாளுக்கு கவலை இருந்துச்சு. ஆனா மரியாள் கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசு ராஜாவுடைய பாதத்துல உட்கார்ந்தா பாருங்க. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்னார், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் என்ன செய்தாள்? நீங்க தேவ சமூகத்துல உட்காராத வரையிலும் மார்த்தாள மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டே உள்ள வேண்டிதான். ஆனா கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மரியாத போல அப்பா சமூகத்துல உட்கார்ந்துட்டீங்கன்னா நல்ல பங்கு உங்களுக்கு உண்டு. நிறைய பேர் உங்க வீட்டுல சொல்ல, இவ எப்ப பார்த்தாலும் ஏசிச்சாவும் பைபிள். யார் சொல்றது? கிறிஸ்தவ வீட்டுல இருக்கிறவங்க. கிறிஸ்தவ வீட்டுல இருக்கிறவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு பைபிள் எழுதிட்டு வாங்கி. யார் சொல்றது? கிறிஸ்தவ வீட்டுல இருக்கிறவங்க. ஐயா, அம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். அவங்க தேவ சமூகத்துல உட்கார்றது, அதுக்காக சும்மா 24 மணி நேரமும் எந்த வேலையும் செய்யாம அவங்க இங்க வந்து உட்காந்து அப்படி இல்லை, இப்படியும் இல்லை, அப்படியும் கிடையாது. ஆனா நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, யார் ஒருவன் அடிக்கடி தேவ சமூகத்தை உட்கார்றாங்களோ அவங்க தேவ சமூகத்தின் அவருடைய நிழல வாஞ்சிக்கிறாங்க. நான் சொல்றேன், அவங்க மூலமா அந்த குடும்பத்திற்கு நல்ல பங்கு நிச்சயமா கிடைக்கும். எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்குன்னா அது யாருக்கெல்லாம் போகும் சொல்லுங்க? முதல்ல என் மனைவிக்கு போகும். 2வது சொல்லுங்க, 2வது என் பிள்ளைகளுக்கு போகும். 3வது என் கூட பிறந்தவங்களுக்கு போகும். அப்புறம் எங்க அப்பா அம்மா. என்ன ஃபர்ஸ்ட் கடைசியா போட்டீங்க? லிஸ்ட் முன்னாடி கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட், இல்லையா? அப்ப நல்ல பங்கை மரியாதை பெற்றுக் கொள்ளுகிறான். யாருடைய சமூகத்தில் அமர்ந்து? இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் அமர்ந்து. நான் சொல்றேன், இந்த காலையில தீர்க்க தரிசனமா இந்த மண்டலத்துக்குள்ள நீ உள்ள வரும்போது கவலையோடு வந்திருக்கலாம். இங்க இயேசு இருக்கிறார். இந்த பாதத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறபடினா இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது கர்த்தர் உனக்கு நல்ல பங்கை, இந்த 10வது மாதத்துல நல்ல பங்கை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல தீர்வுகளை கர்த்தருக்கு கொடுப்பார். இயேசுவை பார்க்கணும்னு ஒரு ஆசை. எரியோ வீதியில இயேசு வருகிறார். சகைவுக்கு ஒரே ஆசை, இயேசுவை நான் எப்படியாவது பார்க்கணும். அந்த வாஞ்சையை பாருங்க, அந்த வாஞ்சையை. ஐயா, கூட்டத்துல எத்தனையோ பேர் இயேசுவை நெருக்கிட்டு வராங்க. ஐயா, கூட்டத்துல எத்தனையோ பேர் இயேசுவை நெருக்கிட்டு வராங்கம்மா. ஆனா காட்டு மரத்துல ஏறி ஓடி உட்கார்ந்து அந்த இயேசுவை நான் எப்படியும் பார்க்கணும்ன்ற வாஞ்சை. ஐயா, அந்த வாஞ்ச கூட்டத்துல இருக்கிறவங்களை எல்லாம் இயேசு பார்க்கல. நேரடியா அந்த மரத்து பக்கத்துல போய் சகையுவே பேரை சொல்லி அழைச்சு, கீழே வா, இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும். வாஞ்சியோடு இந்த மண்டலத்துக்குள்ள வந்திருக்கீங்களே, இன்னைக்கு நீங்க போகும்போது இயேசுவை கூட்டிக்கிட்டு போங்க. உங்க வீட்டுல அவர் தங்கவர் வல்லவரா இருக்கிறார். இயேசு இல்லாம உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. இயேசு இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். நீங்க இயேசுவுக்கே பிரயோஜனப்படலன்னா நீங்க யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. இயேசுவுக்கு பிரயோஜனப்பட்டீங்கன்னா எல்லாருக்கும் நீங்க பிரயோஜனமா இருப்பீங்கயா. இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை. இயேசு அவன் வீட்டுக்கு போகிறான், அவனை ஆசீர்வதிக்கிறான். ஒரு பெரிய சமாதானம். அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. இவன் அவர்கிட்ட பேச, அவன் இவர்கிட்ட பேச. ஆண்டவர் கடைசியில் சொல்றார், நீயும் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லுகிறான். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு சாபங்கள் உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாவங்கள் அறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சமாதானம் உண்டான ஒரு வாழ்க்கையை அன்றைக்கு சகைவு பெற்றுக் கொண்டான். எப்படி பெற்றுக் கொண்டான்?
இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, அவருடைய நிழலிலே உட்கார வேண்டும் என்கிற வாஞ்சை, டிவிக்கு முன்னாடி உட்காரணும் வாஞ்ச, செல்போனுக்கு முன்னாடி உட்காரணும் வாஞ்ச, செய்தித்தாளுக்கு முன்னாடி உட்காரணும் வாஞ்ச, எது மேலே வாஞ்சை இருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் சார்பில், இயேசுவின் அருகில், இயேசுவின் பிரசன்னத்தில் உட்கார்ந்தவனை கர்த்தர் கைவிட மாட்டார் பிரதர். அவனை வாழ வைக்கிறது தான் அவருடைய விருப்பம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய நேசருடைய நிழலிலே நான் உட்காருவேன். என் நேசர் எனக்கு என்ன செய்வாராம்? அந்த கனியின் உட்காருவேன். அதன் கனி என் வாய்க்கு எப்படிப்பட்டதா இருக்குமா? முதல்ல அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? இந்த கடைசி வார்த்தை, அதன் நிழலிலே வாஞ்சையா உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லல, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும்? மதுரமா இருக்கும். இனிப்புக்கு எதிர் சொல் என்னது? இனிப்புக்கு எதிர் சொல் என்னது? கசப்பு. மதுரத்துக்கு எதிர் சொல் என்னது? கசப்பு. மதுரம்னா என்னது? இனிப்பு. அப்ப இனிப்பு உன் வாழ்க்கையில நான் சொல்ற இயேசுவின் நாமத்தினால அதன் கனி, இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்துல நீ உட்கார்வையானால் அங்கே உன் வாழ்க்கை இனிமையாய் மாறும், இனிப்பா மாறும், இனிப்பா மாறும். நான் யாருக்குமே, என் புருஷனுக்கும் நான் பிரயோஜனமா இருக்கு, என் பிள்ளைகளுக்கும் நான் பிரயோஜனமா இருக்கு, யாருக்குமே என் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தை வந்திருக்கீங்கல்ல, இன்னையில இருந்து நான் சொல்றேன், நீங்க அனைவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா நீங்க மாறுவீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு மாறுமையா? உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு மாறுவதற்கு நீங்க என்ன செஞ்சாலும் ஒண்ணு ஆகாது. வாய் கசக்குதுன்னா என்ன அர்த்தம்? வியாதி உள்ள இருக்குன்னு. உன் வாழ்க்கை கசக்குன்னா என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டிலே சத்துருவின் கோர தாண்டவங்கள் இருக்கிறது அர்த்தம். திருப்தியே இல்ல பாஸ்டர். ஒரு காலத்தில் இருந்த இனிமையான நாட்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இல்லை. ஒரு காலத்தில் இருந்த இனிமையான நேரங்கள் இன்றைக்கு என் வாழ்க்கையில இல்லை. ஒரு காலத்தில் இருந்த சந்தோஷம் இன்றைக்கு என் வாழ்க்கையில இல்லை. ஒரு காலத்தில் இருந்ததான சமாதானம் இன்னைக்கு என் வாழ்க்கையில இல்ல. சாப்பாடை பார்த்தா கசப்பு, மனுஷனை பார்த்தா கசப்பு, வீட்டை பார்த்தா கசப்பு, எதை பார்த்தாலும் எனக்கு கசப்பு. என் வாழ்க்கை வெறுமையா போச்சு. நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்புக்குரிய மகனே, கர்த்தர் இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறார், அதன் கனி அது உன் வாய்க்கு இனிமையாயிருக்கும், இனிமையாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே வந்தாலும், அவர்களை ஆண்டவர் அப்பைக்கப்ப அவர்களை ஆண்டவர் போஷித்தாலும், அவர்கள் ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அங்கே தண்ணீர் தாகம் எடுக்கிறது. அங்கே அவர்கள் தாகத்திற்கு அங்கே ஒரு நீரூற்று இருக்கிறது, ஒரு நீர்நிலை இருக்கிறது. அதுல தண்ணியை மோந்து குடிக்கிறார்கள். அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கசப்பாய் இருக்கிறது. அந்த தண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கசப்பாய் இருக்கிறது. நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் கசப்பு தான். பிரதர், நீ எடுக்கிற முயற்சி எல்லாம் கசப்பு. நீ வாழ்கிற வாழ்க்கை கசப்பு. நீ சந்திக்கிற எல்லாம் கசப்பு. ஆனால் மோசேயிடத்திலே போய் சொன்னார்கள், ஐயா தண்ணீர் கசக்கிறது. ஆண்டவரிடத்திலே மோசே போய் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னாரு, அந்த நீர்நிலையின் அருகில் இருக்கிறதான அந்த கொப்பை வெட்டி அந்த தண்ணீரிலே போடு. அந்த கொப்பை வெட்டி தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த தண்ணீர் மாறாவில் இருக்கிறதான அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது தேவஜனங்களே, மதுரமாய் மாறினது தேவஜனங்களே. கல்வாரியில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்தபடினால் அந்த கல்வாரியின் நிழலுக்குள்ளே, அந்த கல்வாரி நாயகருக்குள்ளே, அந்த கல்வாரியிலே நமக்காக அடிக்கப்பட்ட சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய மாறாவை எல்லாம் மதுரமாய் மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையில கசப்புகள் எல்லாம் இன்றைக்கு இனிமையாய் மாற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க புரிஞ்சவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சையா வாங்க, ஆராதனைக்கு வாஞ்சையா வாங்க, பிரசங்கத்தை வாஞ்சையா கேளுங்க, ஜெபம் வாஞ்சையா பண்ணுங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நாங்க ஜெபம் பண்ணோம். ரொம்ப அருமையான ஜெபம் தெரியுமா? ரொம்ப அருமையான ஜெபம். நல்லா ஜெபம் பண்ணாங்க இந்த வாரம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பான உபவாச ஜெபம். கிட்டத்தட்ட 40க்கு அதிகமான ஜனங்கள் இங்க வந்திருந்தாங்க. அருமையான ஜெபம். ஒவ்வொருத்தர் தாகத்தோட வாஞ்சையோட சொல்லுகிற விண்ணப்பங்களுக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல 3 மணி நேரம் போனது தெரிஞ்சுச்சா? 3 மணி நேரம் போனதே தெரியல. வாஞ்சையா ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகளை தீர்க்க
வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே வந்து சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுவே. அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். சங்கீதம் 91:4 அடுத்த குறிப்பு. சங்கீதம் 91:4 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சங்கீதம் 91 அவர் தமது சிறகுகளாலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் போதும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை என்ன செய்வேன்? பக்கத்துல உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தேவனிடத்துல வாஞ்சையா இருந்தா அவர் உங்களை விடுவிப்பார். பிரச்சனை நோ மேட்டர். நெருக்கத்தை பத்தி பிரச்சனை கிடையாது, போராட்டத்தை பத்தி பிரச்சனை கிடையாது, வியாதியை பத்தி இன்னும் பிரச்சனை கிடையாது, எதை பத்தி கவலை இல்லை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தால் போதுயா, நான் அவனை விடுவிக்கவனாக. அக்கினி சூளை பிரதர், நோ ப்ராப்ளம் பிரதர். சிங்கத்தின் கவி பிரதர், நோ மேட்ரு பிரதர். என்னை விடுவிக்க கத்தர் உண்டு, என்னை தப்புவிக்க கத்தர் உண்டு. கொரோனா வைரஸ் பிரதர், நோ ப்ராப்ளம், என்னை தப்புவிக்க கத்தர் உண்டு. எங்க கொண்டு போய் தப்பிச்சார்? சிங்கத்தின் கெவியிலே. நெருக்கத்தில் இருக்கிற பாஸ்டர், கவலையே இல்லை. நீ அழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் நெருக்க மாற போறது. நீ கவலைப்பட்டு குத்த வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் மாறல. நீ தேவ சமூகத்துல வாஞ்சையா வந்தனா கத்தர் உன்னை விடுதலை தர ஆண்டவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. கத்தரே ஆவியானவர் எங்குண்டாங்க விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவே மெய்யான விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் நெருக்கத்துல போய்கிட்டு இருக்கிறேன், கஷ்டத்துல போய்கிட்டு இருக்கிறேன், ப்ராப்ளத்துல போய்கிட்டு இருக்கிறேன். தப்பிப்பதற்கு வழியே இல்லை. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அங்க போய் ஐடியா கேட்கலாமா? இங்க போய் ஐடியா கேட்கலாமா? எங்கேயும் போய் ஐடியா கேட்கலாம். அன்னைக்கு அரைக்கதவை கூட்டிக்கிட்டு அப்பா சமூகத்துல உட்காருங்க. உங்க வாஞ்சையை பார்க்கிற அப்பா உங்களை விடுதலை ஆக்கிடுவாரு. ஆமென். அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கிப்பாரு, அவர் வெளியரங்கமா உனக்கு பதில் தர வல்லவராய். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துவாங்க. பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனையை சொல்லுவாங்க. ஆனா இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். காரணம், உங்கள் பாரத்தை வருத்தத்தையும் அவர் சுமக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை விடுவிப்பார். நீதிமானையும் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட மாட்டார். நீ நீதிமான், நீ தேவனுடைய மனுஷன், நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ வருத்தப்பட்டு பாரத்தோடு அலைகிறத கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல, பார்க்கிறவர் அல்ல, வேடிக்கை பார்க்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. இஸ்ரவேல் படுகிறதான நெருக்கத்தையும் ஒடுக்கப்படுதலையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அவர் நெருக்கத்தை கர்த்தர் கண்டார், நெருக்கத்தை கர்த்தர் கண்டார். நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு விசாலமான காலங்கள் இருக்கிறது என்பதை மறந்து போகாதே. இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை, இன்றைக்கு நடக்கிற போராட்டம், இன்றைக்கு நடக்கிற நீ சந்திக்கிற எதுவும் உன் வாழ்க்கையில நிரந்தரமானது இல்ல. மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள், இன்னைக்கு நடக்கிற போராட்டங்கள், இன்றைக்கு நீ சந்திக்கிற எதுவும் எதுவும் எதுவும்
எழுதி வச்சுக்கோங்க, நிரந்தரமானதல்ல. நாளைய தினம் உங்களுடையதல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கும் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் எதிலிருந்தும் விடுதலையாக்க அவர் வல்லவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த 91ஆம் சங்கீதம் தாவீதும் சாலமோனும் சம்பாசிக்கிறதான ஒரு சங்கீதம் ஆலயத்துல. அப்பதான் சொல்றாரு, நீ தேவனிடத்தில் வாஞ்சியா இருப்பதினால், நீ அவரிடத்தில் வாஞ்சியா இருப்பதினால் அவர் உன்னை என்ன செய்வார்? விடுவிப்பார். நீங்க தேவனிடத்தில் வாஞ்சியா இருந்தாலே போதும். ஆசையெல்லாம் நீதானே சக்க 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 சும்மா வாயில பாடிட்டு அங்க போயிரு. ஆசையெல்லாம் நீதானே ஸ்டேட்டஸை பார்த்து அஜித் படமும் அல்டிமேட்டிக் ஸ்டார் படமும் இருக்கும். புரியும் நினைக்கிறேன். சபையில மட்டும் பாஸ்டர் பார்க்கும்போது என்னடா நடிச்சுக்கிட்டு பாஸ்டர் நீங்க என்னதான் பேசுற மாதிரி தெரியுது, அப்புறம் ஒன்னதான் பேசுவேன், அடுத்த வாரம் வர மாட்டேன், எனக்கா நஷ்டம். மாறணும் என் வாழ்க்கை, என் வாஞ்ச, என் விருப்பம். நல்லா படம்னா பைத்தியமா அலைஞ்சது. படம்னா பைத்தியமா அலைஞ்சது. ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்பேன். நான் மதுரையில படிச்ச சினிப்பிரிய, சுகப்பிரிய, மினிப்பிரிய 3 தேர்தலையும் 3 படத்தையும் விட மாட்டேன். போனா 5 ரூபா டிக்கெட் கிடைக்கும். 10 பேருக்கு 5 ரூபா டிக்கெட் கிடைக்கும். ஸ்கூலை கட்டடிச்சுட்டு பக்கத்துல அமெரிக்கன் காலேஜ் இருக்கும். இப்பெல்லாம் நினைச்சது கேவலமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சோம்னா சொல்லவே கேவலமா இருக்கு. நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு படம் பார்க்க முடியாது. ஒரு படம் பார்க்க முடியாது. கெட்டி வச்சு அடிப்பாரு அப்பா, கெட்டி வச்சு அடிப்பாரு. ஆனா எனக்கு கொண்டு மதுரைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் உலகமே தேட்டருக்குள்ளதான் இருக்கிற மாதிரி இருப்பேன். அப்படியே வெளியில வரும்போது ரஜினி மாதிரியே நடந்து வர்றது. அது எவனை பார்த்தா என்னன்னா வாஞ்ச, அப்படி ஒரு விருப்பம் வாஞ்ச பார்க்கணும்னா. கத்திரனை தொட்டா கத்திரனை மாற்றினா. இன்னைக்கும் அதுக்காக டிவி முன்னாடி என்ன செய்ய மாட்டேன், ஒரு டிவியை கொண்டு போய் மேல வச்சிருக்கிறேன். மாட்டுவோமா மாட்ட வேணாமா யோசனையா இருக்கு. இல்லையா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து பாருங்க. ஆண்டவர் மேல நீங்க வாஞ்சையா இருங்க. கர்த்தர் இடத்துல வாஞ்சையா இருங்க. ஆண்டவர் எல்லா தாகத்தையும் தீர்க்க ஆண்டவர் அல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க நெருக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். வாஞ்சையா தேவ சமூகத்துக்கு வாங்க. நல்லா பாடி கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போகும், ப்ராப்ளங்கள் எல்லாம் மாறி போகும், நெருக்கங்கள் எல்லாம் மாறி போகும், கண்ணீர் மாறும், கவலை மாறும். நீங்க என்ன செஞ்சாலும் எது மாறாது. ஆண்டவருடைய சமூகத்துல வாஞ்சியா வந்து அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற வர்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அநேக முக்கியத்துவங்கள் இருக்கிறது. ஆனா முதன்மையானது ஒண்ணு. அநேக முக்கியத்துவங்கள் இருக்குது. ரைட்டா? எல்லாமே முக்கியம் தான். வேலை முக்கியம், பிள்ளைங்க முக்கியம், குடும்பம் முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனா முதன்மை ஒண்ணு இருக்கு, அது இயேசு மட்டும்தான். அதனாலதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இங்கு எல்லாம் என்ன செய்யப்படும், கூட உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 63:1-2 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 63:1-2 வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே. ஆமா, எப்பயுமே அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில், எப்படி இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் எப்படி இருக்கிறேன், வாஞ்சையா இருக்கிறேன், ஆசையா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். தேவனே நீ யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், நீர் யாருடைய தேவன்? யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தின் மேல் என் ஆத்துமா உம்மேல், என் மாம்சம், என் மாம்சம் எதை வாஞ்சிக்கிறது? சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துக்கிறது, உங்க மாம்சம் எதை வாஞ்சிக்கிறது?
முகத்துக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் கேளுங்க. உங்க மாம்சம் எதை வாஞ்சிக்கிறது? என்னையே பார்த்து பார்த்து கேளுங்க. உங்கள் மாம்சம் எதை வாஞ்சிக்கிறது? இன்னொரு ஆசையா கேளுங்க. உங்கள் மாம்சம் எதை வாஞ்சிக்கிறது? நீங்க ஒரு வார்த்தையை பல தடவை படிக்க ஒரு கேள்வியை மறுபடியும் கேட்க நிறைய அர்த்தங்கள் அதுல இருந்து வரும். தெரியுமா? நிறைய அர்த்தங்கள் அதுல இருந்து வரும். இப்ப உங்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் கேட்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சிலருக்கு தூக்கத்தை வாஞ்சிக்கும். ஆமா, சிலருக்கு என்ன செய்யும்? நல்லா தூங்கும். என் பிள்ளை நல்லா தூங்குது. நல்லா அது தூங்கல. வாலிப பிள்ளைய ரொம்ப என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. 21 வயசு வாலிப பிள்ளை தூங்கிக்கிட்டே இருக்குன்னா சம் ப்ராப்ளம்னு அர்த்தம். சீக்கிரம் அதுல எலும்பு எடுக்கணும்னு அர்த்தம். புரியுது நினைக்கிறேன். 25 வாலிப பையன் வீட்டை விட்டே வெளியே போய் எப்ப பார்த்தாலும் தூங்குவான், எந்திப்பான், தூங்குவான். என்ன பார்த்து உங்க அனுபவத்துல சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியா? அதனால என் மாம்சம் எதை வாஞ்சிக்குது? ஐயா, வறண்ட நிலத்துல இருக்கிறான். யூதயாவின் வனாந்திரம் ரோஜா படுக்கை அல்ல. யூதாவினுடைய வனாந்திரம் மரண இருளின் பள்ளத்தாக்கு. அவன் சம்பிராபலத்தினால, நெருக்கத்தினால அந்த பள்ளத்தாக்குக்குள்ள போய் மாட்டினாலும் அவன் விருப்பம், அவன் வாஞ்ச, அவன் ஏக்கம், அவன் எண்ணம் எல்லாமே என்ன தெரியுமா? எப்ப நான் எருசலேம் ஆலயத்துக்கு வருவேன், என் ஆண்டவரை நான் எப்ப பார்ப்பேன். உங்களை யோசித்து பாருங்க. இல்ல உங்களை என்ன நீங்க வச்சுட்டீங்க அந்த இடத்துல யோசித்து பாருங்க. என் மனநில கஷ்டமான சூழ்நிலையில எப்படி இருக்கு? என் மனநிலை போராட்டமான சூழ்நிலையில் எப்படி இருக்கு? எல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். ஒண்ணும் இல்லாத போது எப்படி இருக்குது உங்க மனநிலை? ஆண்டவர் வாஞ்சிக்குதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிங்காசனத்துல அமர்ந்தாலும் இயேசு எனக்கு நல்லவர் தான். வனாந்திரத்துல நான் இருந்தாலும் இயேசு எனக்கு நல்லவர் தான். அல்லேலூயா. நான் வனாந்திரம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. தண்ணீரற்ற நிலம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. மரண இருளின் பள்ளத்தாக்கு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. சாப்பாடு எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. தூக்கம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. சிங்காசனம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு முக்கியம் என்னன்னா, முதன்மையும் முக்கியமும் வாஞ்சையும் விருப்பம் என்னன்னா, அப்பாவை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். இயேசு ராஜாவுடைய பிரசன்னத்துல மகிழணும். யெகோவா தேவனை நான் ஆராதிக்கணும். ஐயோ, ஆலயத்துக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு வாஞ்சைதான் தாவீதுக்குள்ள இருந்துச்சே தவிர, இன்னைக்கு வேலை வைக்காம விட்டுட்டாங்க பேருக்கலாமே தப்பிச்சு. நான் இங்க இருக்கிறவங்களுக்கு பேசுறேன். நீங்க தவறா எப்பவுமே புரியக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை அட்டன் பண்ண முடியாதான் எனக்கு சொல்லிட்டு போனாங்க. பாஸ்டர், முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போறேன், எங்களுக்காக என்ன செய்ய. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் வாய்ப்பிருந்தும் நேரங்கள் இருந்தும் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாய் இல்லாமல் போகலாம். வாய்ப்பிருந்தும் நேரம் இருந்தும், என் வார்த்தைக்காக நீங்க வாய்ப்பிருந்தும் நேரம் இருந்தும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனை தேடுகிறதுல ஒரு நாள் குறை வைக்காதீங்க. தேவனை தேடுகிற ஒரு நாள் குறை வைக்காதீங்க. வறண்ட நிலம், தண்ணீரற்றதுமான நிலம், மரண இருளின் பள்ளத்தாக்கு, புயல் காற்றை சந்திக்கலாம். கண்ணீரின் பாதை தான், நெருக்கமான பாதை தான், கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா என் மாம்சம் கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்கிறது. கர்த்தரை நோக்கி எல்லாம் சாதகமா இருக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ, ஒன்றுமே இல்லாத போது நீங்க சந்தோஷமா இருக்க முயற்சிங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் சாதமாக்கி தர ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது குறிப்பு வேகமா போறேன். 2 கொரிந்தியர் 5:2 வேகமா என்னோட சேர்ந்து வாசி. 2 கொரிந்தியர் 5:2. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நான் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். மிகவும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கொரிந்து சபைக்கு பவுல் சொல்றாரு, நாம எதுக்கு வாஞ்சையா இருக்கணும்னா, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் நான் எப்படிப்பட்டவராய் இருக்கிறேன்? வாஞ்சை உள்ளவராய். சிஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிறத வாஞ்சை என்ன தெரியுமா?
பரலோகத்து குறித்ததாக வாஞ்சை இருக்கணும். இன்னைக்கு பரலோகத்து குறித்த பிரசங்கமும் கிடையாது, பரலோகத்தை குறிச்ச வாஞ்சையும் கிடையாது. ஆமா, காலையில எந்திரிச்சோன்னா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. பரலோகமே, காலையில இருந்துச்சு இப்படி வருது. அது எவ்வளவு ஒரு அற்புதமான பாடுது. அது இப்ப அது என்ன ஆகி போச்சு, அது அத வந்து இறந்த வீட்டுல பாடுற மாதிரியே பாக்கிட்டனால அதை பாடுறதுக்கு எனக்கு நிறைய பேருக்கு பயமா இருக்கு. வந்துருமோ துஷ்டி, பேசாதே மாதிரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுவானாலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம வாசஸ்தலத்தை காணவே என் வாஞ்சை இருக்கணும். நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த காலை வேளையில இந்த கூட்டத்துல உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்கள் பரலோக பயணிகளா, பூலோக சுகவாசிகளா? பரலோக பயணிகளா, பூலோக சுகவாசிகளா? சொல்லுங்க, நீங்க பரலோக பயணிகளா, பூலோக சுகவாசிகளா? பிரதர், நிலத்துக்காக வீட்டுக்காக அழுகிறத விட்டு விட்டு இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, நிரந்தரம் இல்லை. ஆண்டவரிடத்துல நீங்க, ஆண்டவரே உண்மை காணவே ஆசையா இருக்கிறேன், உண்மை காணதான் வாஞ்சேன். அல்லேலூயா. ஃபாதர் பாடுறாரு, நான் தொட்டு தொட்டு பார்ப்பேன். அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போவேன், அங்க இயேசு ராஜாவை நான் என்ன செய்வேன், தொட்டு தொட்டு என்ன செய்வேன், பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் பரலோக பயணிகளா, பூலோக சுகவாசிகளா? பூலோக சுகவாசிகளா இருந்தால் பரலோகத்தை குறித்த தரிசனம் அடைக்கப்பட்டிருக்கும். பரலோகத்தை குறித்த தரிசனம் அவனுக்கு இருக்குமானால் இந்த பூலோகத்தை குறித்த எந்த எண்ணமும் அவன் நெஞ்சில வரவே வராது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இருக்கிறதோ இல்லையோ எந்த சூழ்நிலையிலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க போட்டிருக்கிற டிரெஸ், நீங்க வச்சிருக்கிற எதுவும் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. நிரந்தரம் இயேசு. இயேசுதான் நிரந்தரம். அதனாலதான் சொல்றான், நீயே நிரந்தரம், அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாத. ஆமென். நான் பரலோக பயணியா, நான் பூலோக சுகவாசி அல்ல. நான் பூலோக சுகவாசி அல்ல. பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்க 10 வீடு கட்டினாலும் விட்டுட்டு தான் போகணும். போக மாட்டேன்னு சொன்னாலும் வெளியே தூக்கி வச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போட்டிருக்கிற கடுக்கான கூட கலட்டி விட்டுட்டு போகிற உலகம். நீ பரலோக பயணியா, பூலோக சுகவாசியா? இன்றைக்கு டிசைட் பண்ணுங்க. பரலோக பயணியா நீங்க இருப்பீர்களானால் இந்த பூலோகத்துல நீங்க எதற்கும் கலங்க மாட்டீங்க. என் அப்பா, என் ஆண்டவருடைய பிரசனத்தை பார்க்கலைன்னா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு கலக்கம் வரணும், அழுக வரணும். விசுவாசிக்கு அழுக கலக்கம் எதுல வரணும் தெரியுமா? அப்பா, உங்க பிரசனத்தை என்னால பார்க்க முடியல, அப்பா உங்க சமூகத்துல என்னால ஜெபிக்க முடியல, இயேசு ராஜா உங்க பைபிளை தூக்கினால எனக்கு தூக்கம் வருது. இதை நினைச்சுதான் அழணும், இதை நினைச்சுதான் காணணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா, ஆண்கள் போல கதறி வாஞ்சிக்கும் உம்மையே வாஞ்சிக்கிறே. ஆசையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே. எனக்கு தேவை நீங்க 10,000 ரூபாய், நீங்க பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருங்க. அப்படி இல்லை, என் ஆசையும் வாஞ்சையும் வரணும். நான் இந்த பூமிக்குரியவன். பக்கத்துல பார்த்து, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. சும்மா பக்கத்துல பார்த்து, சந்தோஷ் நான் பூமிக்குரியவன் சொல்லப்ப மாடிச்சு. பக்கத்துல பார்த்து, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, நான் இந்த பூமிக்குரியவன், நான் பரலோக பயணி. எனக்கு பெந்தேகோஸ்தே ரயில் ஓடுது, அதுல ஏறி உட்கார்ந்தனா இயேசுவை நோக்கி போய்கிட்டே இருக்க, இறங்கக்கூடாது, இறங்கக்கூடாது. நிறைய பேர் பெந்தேகோஸ்தே ரயில்ல கல்யாண வீட்டுல இறங்கிடுறாங்க, இறங்கக்கூடாது. கடைசி வரைக்கும் அதுல என்ன செய்யணும்? இயேசுக்குள்ள நல்ல உறுதியா என்ன செய்யணும்?
இருக்கணும். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதற்கு? எப்ப முடிப்பீங்க பாஸ்டர்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கரங்களுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததாக 1 பேதுருவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேகமாசி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன செய்யுங்கள்? வாஞ்சையாயிருங்கள். திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால். ஒரு பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பாலுக்கு வாஞ்சிக்குதோ அது போல தேவ மனுஷன், தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த வேத வசனத்திற்கு மேல உங்களுக்கு என்ன இருக்கணும்? தணிக்க முடியாத, சொல்லுங்க பார்க்கலாம், வாஞ்சை என்ன செய்யணும்? இருக்கணும். பிரதர் சிஸ்டர், உலக படிப்பு தருவது அறிவு, வேத புஸ்தகம் தருவது ஞானம். இன்னொரு புரியல நினைக்கிறேன். உலக படிப்பு தருவது அறிவு, வேத புஸ்தகம் தருவது ஞானம். உங்களுக்கு அறிவு வேணுமா? ஞானம் வேணுமா? செல்வமா, வீரமா, கல்வியா? உலகம் தருவது அறிவு, பைபிள் தருவது என்னது? ஞானம். அறிவை வச்சு ஞானத்தை சம்பாதிக்க முடியாது. ஞானத்தை வைத்து அறிவை சம்பாதிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிக்கிற படிப்பு நல்லது, நீங்க செய்கிற வேலை வேணும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாஞ்சை கர்த்தருடைய வேதத்தின் மேல. இந்த வேதத்தை கையில தூக்குன யாரும் இந்த பூமியில கைவிடப்பட்டதும் இல்லை, தரித்திரனாக ஆறினதும் இல்லை. நான் என்னுடைய பழைய பைபிள்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன், நீ வேதத்தை சுமந்தால் வேதம் உன்னை என்ன செய்யும்? 40 பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தை இருந்தாங்கயா. ஒருத்தர் சந்திக்கல. ஆனால் இந்த வேதத்திலே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் அப்படியே உண்மை உள்ள அனைத்தும் தெளிவாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாய். கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தேன்குட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வெள்ளி குகையில், மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சொற்களாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையுள்ளதுமான வார்த்தைகளாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த பைபிள், இந்த வேதம் தூக்கி சுமக்கும். இந்த வேதத்தை அழிப்பதற்கு எத்தனையோ பேர் புறப்பட்டு வந்தார்கள். புறப்பட்டு வந்தவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனார்கள். இன்றைக்கும் இந்த வேதம் அநேகரை ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இது ஆவியின் பட்டயம். இதை உள்ள வார்த்தையை உன் நெஞ்சில வச்சு நீ பாதுகாத்தனா அது உன்னை கைவிடவே விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17:11 என்ன சொல்லுது தெரியுமா? தெசலோனிக்கியா பட்டணத்தில் இருப்பவர்களை பார்க்கிலும் பெரையா பட்டணத்தார் கர்த்தருடைய வசனத்தை மனோவாஞ்சையாய் அவர்கள் அதை வாசித்தார்கள், தேடினார்கள். அவர்கள் சொல்லுகிறார், அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பெரையா பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரிலே உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எப்படி ஆனார்கள்? எல்லாரும் சொல்ல மகளா, நற்குணசாலிகளாய் மாறினார்.
இல்லை கொஞ்சம் குணத்தை மாத்தேக்கா, கொஞ்சம் குணம் மாறட்டும். இந்த பைபிள் கொடுத்த குணம் மாறி வசனத்தை வாசிக்க சொல்லணும். எவ்வளவு வாஞ்சையா படி படி படின்னு சொல்றீங்க. நீ என்ன படிச்சாலும் நாங்க போறது இல்லை. இதை படிச்சாவது ஏதாவது பிரயோஜனம்? என்ன படிச்சு என்ன? நீ சிபிஎஸ்சியில படிக்க வச்சாலும் சரி, நீ மெட்ரிகுலேஷன்ல படிக்க வச்சாலும் சரி, இந்த ஒரு வருஷம் கொள்ளைகள் வந்துருச்சுல, இல்ல போய் பண்ணல. என் பிள்ளையும் உங்க பிள்ளையும் பள்ளி விட்டு போக முடிஞ்சா? இன்னும் 2 வருஷம் பஞ்சாயத்து போச்சு நடச்சுவிய சொல்லுங்க. இன்ஜினியரிங் காப்பாத்துமா? காப்பாத்துமா? காப்பாத்து. காசு கட்டுறதுதான் மிச்சம். சொல்லுங்க. இதே கொள்ளை நோய் இன்னும் 2 வருஷம் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, பள்ளிக்கூடம் திறப்பானா? உங்க பிள்ளைக்கு வேலை கொடுப்பானா? கம்பெனி இழுத்து மூடிடுவான், கடையை இழுத்து மூடிடுவான். இது கஞ்சி கொடுக்கும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. இது உங்களை காப்பாத்தும். இல்லையா சொல்லுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவர் சொன்னது போல, மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான். இன்ஜினியரிங் புத்தகத்தை வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டு இருந்தால் பிழைக்க மாட்டான். அது தேவை, இது முக்கியம். எங்க பிள்ளைதான் சொல்றீங்க இன்ஜினியரிங். பொதுவா நான் சொன்னேன், வேற என்ன பிஎஸ்சி எம்எஸ்சி இவ்வளவு போட்டுக்கோங்க நிறைய. அல்லேலூயா. படிப்புக்கு எதிராக நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. படிப்பு ரொம்ப முக்கியம். அதை காட்டில் இதுதான் முக்கியம். இது உங்க பிள்ளைய நற்புணசாலியா மாற்றும். இது உங்க வாழ்க்கையை நற்புணசாலியா மாற்றும். இதை எடுத்து படிக்க உங்க பிள்ளை என்ன செய்யுங்க? உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா. செய்தித்தாள் படிக்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். செல்போன்ல உட்கார்ந்து அப்படியே அதை அப்படியே நகடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்காக உங்களுக்கு நேரம் போறதே என்ன செய்ய மாட்டேங்க, தெரியவே மாட்டேங்க. நேரம் போறதே தெரிய மாட்டேங்க. தெரியுமா? அதுல உட்காந்தீங்கன்னா அடுத்த டயத்தை பார்த்தா மண்ணா போச்சே. குப்பையை கிளற என்ன வரும்? குப்பை தான் வரும். செல்போன் வந்து ஒரு குப்பை தான். அதை நீங்க கிளற அதுல குப்பை தான் வரும். ஆமென். பைபிளை படிச்சா பரிசுத்தம் உண்டாகும். பைபிளை படிச்சா பிசாசு உனக்கு பயப்படுவான். அந்த வார்த்தை உள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த வல்லமையும் தோற்கடிக்க பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திருவசனமாகிய ஞானப்ப கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் எப்படிப்பட்டவர்களாக இருங்க? வாஞ்சை உள்ளவர்களா என்ன செய்யுங்கள் இருங்கள். அடுத்து முடிக்க போறேன். ஏசாயா 26. மக்கள் தான் சொல்லுவாங்க முடிக்க போறேன்னா இன்னும் 2 வசனம் இருக்குன்னு அர்த்தம். ஏசாயா 26 8 9 வாசிங்க பாருங்க. கர்த்தாவே நியாய தீர்ப்புகளின் வழியே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் பாருங்க. அந்த வசனத்தை உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சையாய் இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் வசன கவனம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும் போது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை என்ன செய்வார்கள்? கற்றுக்கொள்வார். இன்னைக்கு பூமியில தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன செய்யுது? நடக்குது. கொரோனான்ற ஒன்னு அனுப்பி கொலப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு ஆண்டவர். ஆனா தேவனுடைய பிள்ளைய இந்த நியாய தீர்ப்புகளின் நடுவில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்களும் நானும் உங்கள் வாஞ்சையும் எண்ணமும் ஏக்கமும் விருப்பமும் இரவும் பகலும் யாரதான் வாஞ்சிக்கணும்? நான் சொல்றேன். சங்கீதம் 34:10 வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, இன்னும் நிறைய பேர் சொல்லல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, இன்னும் சொல்லல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அல்லேலூயா. நம்முடைய இயேசு நன்மை செய்கிறவர். இயேசு நம்ம இயேசு யாரு? நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10 2 பேர் இந்த
உலகத்துல சுத்தி வராங்க. 2 பேர். அப்போஸ்தலர் 10:38 நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும், கவனிங்க, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றித் திரிகிறார். அதே நேரத்தில் 1 பேதுரு 5:8 பாருங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் போல கெச்சித்து உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சித்து சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. சொல்லுங்க எல்லாரும், எப்படி சொல்லுங்க, எப்படி சுற்றுறான்? இயேசு நன்மை செய்ய சுற்றுறாரு, பிசாசு உங்களை விழுகிறதுக்கு. அப்ப கத்தரை தேடுனா ஒரு நன்மை என்ன செய்யாது? காலையில சாயங்காலம் கத்தரை தேடுங்க. வகை தேடி சுத்தி திரிகிற பிசாசு உங்க எல்லைக்குள்ள வரமாட்டான். ஆய குழந்தை பிரதர், ஒரு நன்மை எனக்கு இல்ல பிரதர். கவனி என்ன பிரதர், ஒரு நன்மை பாஸ்டர், ஒரு நன்மை எனக்கு இல்ல. சிம்பிளா சொல்லிடலாம், நீ கத்தரை தேடல நன்மை என்ன? பாஸ்டர் பளிச்சு பேசாதீங்க பாஸ்டர், கொஞ்சம் நாசுக்கா பேசுங்க பாஸ்டர். பாஸ்டர் ஒரு நன்மை இல்ல பாஸ்டர், நீ ஒரு நாள் கத்தரை தேடல. இன்னொருத்தர் சொல்றத பார்த்திருக்கிறேன், இப்ப தேடினதுல இருந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அது யார் சொல்றது தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் தேடுறாரு, எப்பயும் தேடுறாங்க அப்படி சொல்லாரு. இப்ப சிப்பிக்கு ஒரே போராட்டம், என்னமோ இரவும் பகலும் முழங்கால போட்டு தப்புன மாதிரி. அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ஆள் உட்கார்ந்து ஜபத்துல, அன்னைக்குதான் உட்கார்ந்து இருக்கும். அதுக்குள்ளே அதுக்கு ஒரு பிரச்சனை பாருங்க. சிப்பிக்க நெருங்கதான் ஒரே நெருக்கமா இருக்குது. என்ன நெருக்கம்? அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப விசாலமா இருந்தீங்களோ, ஏசிய போட்டுட்டு நெருக்கமா இருக்குதான். நெருங்க என்னவா இருக்குதான்? நெருக்கமா இருக்கு. எங்க ஆண்டவர் சொல்றாங்க, என்னிடத்தில் வருகிறவனுக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 ஆமெனா, அல்லேலூயா. பிரச்சனை முத்தும் பொழுது யாக்கோபு என்ன செஞ்ச தெரியுமா? எல்லாத்தையும் தனிமைப்படுத்திட்டு யாக்கோப்பு நதியில முழங்கால் போட்டு அப்பாவை போய் பார்க்கிறேன். ரொம்ப ஆசையான கொண்டாட்டி ராகேல் சொல்லியிருப்பாங்க, அத்தான் கடுமையாக உங்களுக்கு போட்டு தன்னை பக்கத்துல இருந்து, என் பக்கத்துல வர என் செவம் கெட்டு போயிரும், ஓடி போயிரு அந்த பக்கம். தேவனோட அமர்கிறான். அவன் வாஞ்சையெல்லாம் கட்ட சூழ்நிலையை மாத்தலையா? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் உங்க அரைக்கதவை கூட்டிட்டு அப்பாவை தேடுங்க. வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நொடி பொழுதுல மறையலன்னா என் மேல கேஸ் போடுங்க. எங்க போய் யார்கிட்ட சொல்லி நீங்க பச்சதாமம் அனுதாமம் யாராவது நம்ம மேல இறக்கப்படுவாங்களா? ஒருத்தர் இறக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இறக்க போனமே இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. இப்ப 2020 2010 இருந்துச்சு. இப்ப 2020 யாருக்கும் இறக்க போனமே கிடையாது. ஒருத்தர் இறக்கப்பட மாட்டாங்க. ஒருத்தர் இறக்கப்பட மாட்டாங்க சிஸ்டர். உனக்காக இறங்குவேன்னு சொன்னவர் ஆண்டவரா இயேசு மட்டும்தான். ஆண்டவரா இயேசு சொல்றார். நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இறங்குவேன், உனக்கு இறங்குவேன் என்று சொன்னார். உன் பிள்ளைகளுக்கு நான் இறங்குவேன், 1000 தலைமுறை மட்டும் இறங்குவேன் என்று சொன்னார். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும். எங்கேயாவது போய் எனக்காக யாராவது இறங்குவாங்களா? எனக்காக யாராவது உனக்கு யாருமே இல்லைன்னு உன் ஆண்டவர் அவர் டேக் அவுட் பண்ணி இருக்கிறாரு. நீ எனக்கு வேணும்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது. கடைசியா எடுத்து முடிப்போம். 1 நாளாகமம் 29:3. 1 நாளாகமம் 29:3. 1 நாளாகமம் 29:3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எப்ப பயங்கர உற்சாகமா எடுக்கிறாங்க. சும்மா பரட்டுறீங்களா? அல்லேலூயா. வாசிக்கலாம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சை தான் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர
எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். யார் சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? வாஞ்சையா இருக்கிறேன். என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? வாஞ்சையா இருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்துல எல்லாத்தை காட்டிலும் உங்களுக்கு வாஞ்சை கர்த்தருடைய ஆலயத்தின் மேல இருக்கட்டும். நீங்க போக வேண்டிய இடம் 3 இடம் தான். ஒண்ணு உங்க வீடு, 2வது நீங்க வேலை செய்யற இடம், 3வது உங்க திருச்சபை. நீங்க போக வேண்டிய இடம் 3 இடம் தான். ஒண்ணு உங்க வீடு, 2வது உங்க வேலை ஸ்தலம் இல்ல படிக்கிற இடம், 3வது இத சுத்தி தான் ஒவ்வொரு விசுவாசனுடைய சிந்தையும் இருக்கணும். காலையில இருந்து சொன்னேன், என் வீடு என் வேலை ஸ்தலம் என் சபை, என் வீடு என் வேலை ஸ்தலம் என் சபை, என் வீடு என்னுடைய படிப்பு என் சபை, என் வீடு என்னுடைய படிப்பு என் சபை. ஆலயத்தை சுற்றிலும் இது மட்டும் உங்களுக்கு வாஞ்சையா இருந்தா, அவன் சொல்றான், தாவீது சொல்லுகிறார், நான் சம்பாதித்த சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் இன்னும் சமதளித்து வைத்த பொன்னையும் வெள்ளியையும் நான் என்ன செய்வேன்? எனக்கு சொந்தமான என்னுடைய எல்லாவற்றையும் நான் தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாஞ்சை. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? தாவீதை பார்த்து, கர்த்தர் தாவீதை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதை பார்த்து, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்ட வாஞ்சை. தாவீதுக்கு சொன்னார் ஆண்டவர், நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீ வாஞ்சையா இருக்கிறதுனால நான் உன் வீட்டை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், உன் சிங்காசனமும் ராஜாங்கமும் நிலை நிற்கும், என்றென்றைக்கும் உன் குமாரர்கள் அதில் இருப்பார். மறுபடியும் சொல்றேன், உன் வீட்டை கட்டுவேன், உன் குடும்பத்தை கட்டுவேன், உன் சிங்காசனம் ராஜாங்கமும் நிலை நிற்கும், என்றென்றைக்கு அதில் உன் குமாரர்கள். உங்க வீட்டை கட்டுறதுக்கு, நீங்க வீட்டை கட்டுறதுன்னா பில்டிங் என்ன சொல்ல, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்களை, உங்களுடைய எல்லாத்தையும் கட்டுவதற்கு நீங்க எவ்வளவா பிரயாசப்படுறீங்க? தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் நீங்க நேசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க வீட்டை ஆண்டவர் கட்டுவார். எதுவுமே உங்க கையில் இல்ல, பரலோக தேவனுடைய கருத்துல இருக்கு. கொடுக்கிறதுக்கு மனம் வேணும். என்னிடத்திலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் எல்லாத்தையும் நிறைய கொடுத்தான். ஆனா அவன் சபதரித்து வைத்த அவனுக்கு சொந்தமான வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் வாஞ்சையா கொடுத்தான், மனப்பூர்வமா கொடுத்தான், தாகமா கொடுத்தான். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் தெரியுமா? அவன் வீட்டை கட்டினார், அவன் குடும்பத்தை கட்டினார், அவனுடைய சிங்காசனத்தை கட்டினார். அவனுடைய சந்ததியில கருவறுப்பே கிடையாது. அவனுடைய குமாரர்கள் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல தாவீதுடைய குமாரர் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. காமராஜர் நன்மை செஞ்சாரு. இன்னைக்கும் காமராஜருடைய பேத்தி போய் காமராஜர் அவங்க தாத்தாவுக்கு மாலை போடுறாங்க. நன்மை செய்யாத ஆளெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. எம்ஜிஆர் வம்சமே இல்ல, சேருதா வம்சமே இல்ல, ஆள் இல்ல, அட்ரஸ் இல்ல, வச்சாங்க ஒண்ணுமே இல்ல. காமராஜர் கல்யாணம் பிடிக்காதது தான், அவன் வம்சம் இன்னைக்கு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன? நன்மை செஞ்சான் தேசத்துக்கு, நன்மை செஞ்சான் தேசத்துக்கு. அதனால அவன் குடும்பம் இன்னைக்கு இருக்கு, அவனுடைய சிங்காசனம் இன்னைக்கு இருக்குது, அவனுடைய வம்சம் இன்னைக்கு என்ன செய்யுது? இருக்குது. நாங்க நிறைய சேர்த்து வச்சோமோ இல்லையோ ஐயா, எங்க அம்மா எங்க அப்பா தாழ்மையா சொல்வேன் நன்மை செஞ்சாங்க. கொரோனா வியாதி வந்த பொழுது எங்க அம்மாவுக்கு டெஸ்ட்ல பாசிட்டிவ் வந்துச்சு. எங்க அம்மாவை கர்த்தர் தப்புவித்தார். இன்றைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். யாருக்குனாலும் ஓடுவாங்க, வஞ்சாதான் அவங்களுக்கு ஓடுவாங்க, அவங்க அடிச்சா கூட அவங்களுக்காக போவாங்க. நன்மை செய்யும். சொத்து இல்ல, பணம் இல்ல, செல்வாக்கு இல்ல, அன்னைக்கு தேவையான 1 லட்சம் ரூபாயையும் ஆண்டவர் கிருபையா சந்தித்தார். சுகத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு. போய் திரும்பி வருவாங்களா? இன்னைக்கு போனவர் அநேகர் திரும்பி வரல, திரும்பி வரல. பணம் இருந்துச்சு, பணம் நினைச்சாங்க பணத்தை கட்டி வெளியே கொண்டு வந்துடலான்னு. நெவர் நடக்காது.
இயேசு அவர் ஒருவர் இரக்கம் பாராட்டினாதான் நம்ம ஜீவனோட உயிர் வாழ முடியும். நம்ம ஜீவனோட உயிர் வாழ முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு வாஞ்சையாய் புறப்படுங்கள். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்கள் சவதரித்த அநேக காரியங்களை பொருத்தனை பண்ணி கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் ஆலயத்தையும் கட்டுவாரு, உங்க வீட்டை என்ன செய்வாரு, கட்டுவாரு. நான் பிரெயின் வாஷ் பண்ணல, தயவு செய்து நான் பிரெயின் வாஷ் பண்ணல, நான் பைபிள பேசுறேன், உண்மையை பேசுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில உங்களுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது, உங்களுடைய விருப்பம் எதில் இருக்கிறது, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி இன்னைக்கு ஆசையாய் தொடர்கிறேன். I have desire, I follow Jesus. நான் இயேசுவை பின்பற்றி அவர் மேல் வாஞ்சையாய் இருப்பேனானால் அவர் என் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுவார். அவர் என் வாழ்க்கைக்கு நன்மை செய்வார். அவர் என் வாழ்க்கையில என் நெருக்கத்தில் எல்லாம் எனக்கு ஆண்டவர் ஒத்தாசையாய் கூட என்ன செய்வார், இருப்பார். அவருடைய வார்த்தையின் மேல் நான் வாஞ்சையா இருப்பதினால் நான் நற்குணசாலியார். இவங்க நல்லவங்க, இவங்க மேன்மையானவங்க, இவங்களை போல ஒரு குணப்படைச்சவங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருப்பதினால் உங்க வாழ்க்கை நிலைப்படும், உங்க வீடு கட்டப்படும், உங்க சிங்காசனம் கட்டப்படும். உங்களுடைய குமாரர்கள் 1000 தலைமுறை சந்ததி சந்ததி சந்ததியாய் உங்கள் பேரை சொல்ல அவர்கள் என்ன செய்வார்கள், கட்டாயமா என்ன செய்வார்கள், இருப்பார்கள். இத்தனை ஆசீர்வாதங்களும் எங்க இருக்குன்னு கேட்டா ஆண்டவர் மேல இருக்கிற வாஞ்சையினால. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அப்படியே இருக்கிற இடங்களை கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையில் வாஞ்சையா இருக்க, உண்மையில் வாஞ்சையா இருக்க. எல்லாரும் சொல்லுங்க, உண்மையில் வாஞ்சையா இருக்க. எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றுக்கும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் உங்க மேல வாஞ்சையா இருக்கணும்பா, நான் உங்க மேல விருப்பமா இருக்கணும்பா. கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாரும் 2 கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ரபா ஷாந்தல துனவல ஹபர கத்துனவல ரபா ரபா ஷாந்தல துனவல கத்துனவல உரியந்தல ரபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க மேல வாஞ்சையா இருக்கணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் வாஞ்சை இல்லாமலே வாழ்ந்திருக்கேன் ஆண்டவரே. உங்க மேல வாஞ்சையா இருந்தா இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் ஆண்டவரே தெரியும். அப்பா உங்க மேல வாஞ்சையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா வரவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. உங்க மேல நான் வாஞ்சையா இருக்கணும், ஆசையா இருக்கணும், உங்க மேல விருப்பமா இருக்கணும், உங்க மேல எண்ணமா இருக்கணும், உங்க மேல நோக்கணும். என் நோக்கம் நீங்க தான், என் வாழ்க்கை நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரபா ஷந்தலா துரரபா கத்துலாமா ரபௌதியந்தல ரபா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் விருப்பம் நீங்க தான், என் எண்ணம் நீங்க தான், என் ஏக்கம் நீங்க தான், என் வாழ்க்கை நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நான் அனாதையை போல இந்த ஊருக்குள்ள வந்தேன், ஆனா இன்னைக்கு என்னை கர்த்தர் குடும்பமாய் மாற்றி எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து, எனக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுத்து, எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து. முன்னெல்லாம் நான் ரொம்ப வாஞ்சையா இருந்தேன், இப்ப என்னால வாஞ்சையா இருக்க முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மானே இன்னைக்கு நீ என்கிட்ட ஜெபம் பண்ணனா நான் உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை கொடுப்பேன், உனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி, உனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை பிரசங்கிக்க கொண்டு பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அப்படி மாறணும், நான் இப்படி மாறணும்னா ஒரு காலத்துல சொன்னேன் பாஸ்டர், ஆனா இன்னைக்கு அந்த அந்த இதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு பாஸ்டர். ஆண்டவர் பாஸ்டர் வெறுமையை உணர்றேன், கசப்பா உணர்றேன். தேவ பிள்ளைய இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்தது நிமித்தமாய் கர்த்தர் உன் கசப்பை மாற்றுகிறார், உன்னுடைய வறுமையை மாற்றுகிறார், உன்னுடைய பலவீனத்தை மாற்றுகிறார், உனக்கு உண்டான நெருக்கத்தை மாற்றுகிறார், உனக்கு உண்டான பிராபலத்தை மாற்றுகிறார். அவரிடத்தில் வாஞ்சையாய் இருப்பதினால் அவருடைய விடுவிப்பார். இந்த ஆராதனையில கர்த்தருடைய விடுதலையின் அபிஷேகம் கடந்து வருகிறது. இந்த ஆராதனை கர்த்தருடைய விடுதலையின் அபிஷேகம் கடந்து வருகிறது. இந்த ஆராதனை கர்த்தருடைய விடுதலையின் அபிஷேகம் கடந்து வருகிறது. தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்க கூடாதபடிக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற இந்த உலகத்தின் மாயையின் கயர்கள் இப்பொழுது அறுக்கப்படுகிறது, இப்பொழுது அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய அபிஷேகம் இந்த மண்டலத்துக்குள்ளே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய வல்லமை இந்த மண்டலத்துக்குள்ளே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய கிருபை இந்த மண்டலத்துக்குள்ளே கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய இருதயத்தில் வாஞ்சை பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தருக்காக நீங்க நிற்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய எல்லா காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழும் பெண்ணே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழும் பெண்ணே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாழும் பெண்ணே நாம் அழைத்திடுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல காலையில விசேஷித்த பிரசனம் இந்த மண்டலத்தில் மூடினதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வராத ஒவ்வொரு பிள்ளைகளோடு சமூகம் கிருபை கூட இருப்பதாக. ஆவியானவர் இன்றைக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. வாஞ்சையினால ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு நிறத்தை விட்டு அனுப்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. அற்புதங்களை காணட்டும், கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை